தற்போது மீண்டும் அண்மை செய்தியோடு இணைகிறோம். கரூர் மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் கடத்தப்பட்ட நிலையில் திமுக மற்றும் இபிஎஸ் அணிக்கிடையே அடிதடி மோதல் ஏற்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தி தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து செய்தியாளர் கோவிந்த் நம்மோடு இணைகிறார். வணக்கம் கோவிந்த். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திருவிக அவர்கள் கடத்தப்பட்டதாக நம்ம செய்திகளில் பார்த்தோம். ஆனால் தொடர்ந்து இப்போ அடிதடி மோதல் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். என்ன காரணம் விரிவாக பதிவு செய்யலாம்? சூர்யா, மதுரை நீதிமன்றம் உத்தரவுப்படி மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேர்தல் வந்து நடக்கணும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் ஊராட்சி மன்றத்துக்கு மாவட்ட ஊராட்சி மன்றம் 12 உறுப்பினர் இருக்காங்க. 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வந்து அதிமுக சார்பில் வந்து 9 பேரும், திமுக பேர்ல இருந்து 3 பேரும் வெற்றி பெற்றனர். அதன் பின்னர் எடப்பாடி அணியில் அதிமுக சேர்ந்தவர் ஒருவர் வந்து மாவட்ட ஊராட்சி தலைவராக இருந்து வந்துள்ளார். அதன் பிறகு அதில் வந்து ஊராட்சி துணைத் தலைவர் இருந்த முத்துக்குமார் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் திமுகவிடம் அவர் தோல்வியை தழுவினார். ஆனால் அப்போ வந்து ஒரு இடம் காலியாகி இருக்குது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா 8 உறுப்பினர் கொண்ட பதவிக்கு கடந்த 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. இதுல பார்த்தோம்னா திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றாங்க. இதனால் வந்து மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் திமுகவின் பலம் வந்து 4ஆக இருந்தது. ஆனா அதிமுக பலம் வந்து 8ஆக இருந்தது. இதற்கிடையே பார்த்தோம்னா அதிமுக சேர்ந்த 2 உறுப்பினர்கள் திமுக தாவிட்டாங்க. அப்ப பார்த்தோம்னா 2 அதிமுக எடப்பாடி சேர்ந்தவர்களும் திமுக சேர்ந்தவர்களும் மொத்தம் சமையல இருந்தாங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா ஊராட்சி மன்ற துணை தேர்தல் நடத்த 5 முறை ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில வந்து அதிமுக சார்பில் நீதிமன்றத்தை நாடுறாங்க. மதுரை நீதிமன்றம் வந்து 19ஆம் தேதி, அதாவது இன்று வந்து நீங்க தேர்தல் நடத்தணும், அந்த தேர்தல் நடத்தப்பட்ட வந்து சீலிட்டப்பட்ட கவர்ல வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி வராங்க. இந்த நிலையில பார்த்தா தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. அதாவது வந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் பின்புறத்தில் உள்ள வந்து 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் 3 கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளரும் 6 துணை கண்காணிப்பாளர் 500க்கும் மேற்பட்டோர் காவல்துறை பணியில் ஈடுபட்டு வராங்க. இதுல இதற்கிடையே வந்து பார்த்தோம்னா திண்டுக்கல் வேடக்குத்து பகுதியில் வந்து கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து முன்னாள் அமைச்சர் போக்குவரத்துறை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கண்ணாடியை உடைச்சு அதில் இருந்த திருவிக்காவை கடத்தியதாக ஒரு தெரிவிக்கப்பட்டது. இதனால் அங்கு வெறும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில பார்த்தோம்னா தொடர்ந்து எடப்பாடி அதிமுக வந்து கரூர் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் தேர்தல் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடக்க இருக்க நிலையில வந்து அதிமுக சார்பு வந்து துணைத் தலைவர் தேர்தல் போட்டியிட உள்ள திருவிக நபர்கள் கடத்தப்பட்டிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்துல. ஆக இவரை மீட்டு தர வேண்டும் சொல்லிட்டு அதிமுக தரப்புல வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து மற்றும் காவல்துறை கண்காணிப்பில் புகார் மனு கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா திமுக சார்பில் வந்து இப்போ வந்து தேர்தலுக்கு வந்திருக்காங்க. அதிமுக சார்பில் யாரும் வரல. இதனிடையே பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பார்த்தோம்னா திமுக மற்றும் எடப்பாடி அதிமுக அணிகளிடையே மோதல் வந்து ஏற்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் வந்து தாக்கி கொண்டார்கள். செருப்பு வீச்சு நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பதற்றமாக இருந்து வருது சூர்யா. கோவிந்த், இப்போ திருவிகாவை கடத்தியது யார் அப்படிங்கிறது ஏதாவது யூகிக்க முடியுதா? அதிமுக தரப்பிலிருந்து ஏதாவது புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கா அல்லது திமுக தரப்பிலிருந்து ஏதாவது மறுக்கப்பட்டிருக்கா? அதாவது பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உடன் வந்து திண்டுக்கல் பகுதியில் வந்து காரில் அவர் வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நிலையில பார்த்தோம்னா மர்ம நபர்கள் வந்து அந்த வேடஞ்சந்தூர் பகுதியில் வந்து கார் கண்ணாடியை உடைத்து அங்க இருந்த வந்து திருவிக அவர்கள் வந்து கடத்தி சென்றதாக அங்கேயே பகுதியில் வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில வந்து திமுக தரப்பு பார்த்தோம்னா இவர் நடைபெறும் துணைத் தலைவர் தேர்தலுக்கான வந்திருக்காங்க. அதிமுக தரப்பு யாருமே வரவில்லை. பட் யாரு கடத்தினாங்க அதிகாரப்பூர்வமாக எதுவரை தெரிவிக்கவில்லை சூர்யா. காவல்துறை தரப்பிலிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் கோவிந்த்? கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பார்த்தோம்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் இருக்காங்க. அதே போல அதிமுக தரப்புல பார்த்தோம்னா ஒரு 300-400 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு இடையே உள்ள விட அனுமதிக்கல. அந்த நிலையில பார்த்தோம்னா இரு தரப்பும் இருக்கிற மோதல் ஏற்படுது. நீங்க சமநிலையில் இருக்கோம், நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து இருவருக்கு ஒரு தாக்கி கொண்ட சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க செருப்பு வச்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து வந்து கோஷமிட்ட வரைய பண்ண வந்தாங்க. இப்போ போலீசார் வந்து முழு பாதுகாப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர் சூர்யா. கோவிந்த், இப்போ திருவிகானுடைய வழக்கறிஞர் தற்போது வழக்கு கொடுத்திருக்கதா நம்ம செய்திகளில் பார்க்குறோம், அண்மை செய்திகளில். அப்போ இந்த வழக்கின் விசாரணை அடுத்த 22ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுவதாகவும் பார்க்குறோம். ஆனால் இந்த தேர்தலை நிறுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்படுது. அது குறித்த தகவல் இருக்கா? இதுவரையும் வந்து இது போன்ற தகவல் வந்து இதுவரைக்கும் தெரியல. திமுக தரப்புல வந்து பார்த்தோம்னா வந்து உறுப்பினர்கள் வந்து இப்போ வந்து மாவட்ட ஊராட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. அதிமுக தரப்புல வந்து இதுவரை எந்த ஒரு உறுப்பினர்களும் வரவில்லை. இதனிடையே வந்துதான் வெளிப்புறத்துல வந்து இருவருக்கு இடையே மோதல் ஏற்பட்டு வருகிறது. அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு தகவலும் இங்க உள்ளவர்களுக்கு யாருக்கும் தெரிய வரவில்லை. இப்போ இந்த இரு தரப்புக்கும் கல்வீச்சு ஈடுபடுறதால அங்கே பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இதனால் மற்ற மக்களுக்கும் இல்லை பள்ளி விடக்கூடிய நேரமாச்சு, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கா?
சூர்யா, இப்ப பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவதன தலைமையில் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து தொடர்ந்து வந்து பாதுகாப்பு பண்ணிட்டு வராங்க. இது வந்து பார்த்தோம்னா திண்டுக்கல் வேடந்தூர் சாலை, அதாவது கரூர் இணைக்கு வந்து வேடந்தூர் சாலையில வந்து போக்குவரத்து பாதிப்பு இது ஏற்பட்டிருக்கு. பதட்டமான சூழ்நிலை வருகிறது. இருந்தாலும் போலீசார் வந்து இரு தரப்புடன் சமாதான பேச்சு திருவிகா என்பவர் கடத்தப்பட்டிருக்கிறார். இதனால் திமுக மற்றும் அதிமுக தரப்புக்கும் இடையே தேர்தல் நடைபெறும் களத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்வதும் அடிதடில் ஈடுபடுவதும் காலணிகள் வீசுவதுமாக இந்த காட்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோவிந்த், மீண்டும் ஒரு முறை இந்த விரிவான தகவலை நீங்கள் பதிவு செய்யலாம். குறிப்பாக எம்ஆர் விஜயபாஸ்கருடைய அணியைச் சேர்ந்த திருவிகா அவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல்லிருந்து கரூர் வரும்போது இந்த கடத்தல் சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக திமுகவினர் இது செய்திருக்கக்கூடும் என்று அதிமுகவினர் கொந்தளிக்கிறார்கள். இது பற்றின கூடுதல் விவரங்களை மீண்டும் ஒருமுறை நீங்கள் பதிவு செய்யலாம். சூர்யா, இப்ப பார்த்தோம்னா இன்று நடைபெறுவது வந்து மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று வந்து திமுக தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா வந்து காலையில இருந்து இந்த ஏரியா வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் நிறைய வந்துச்சு. அதாவது பார்த்தோம்னா காலையில இருந்து பார்த்தோம்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா 5 முறை வந்து தேர்தல் வந்து ரத்தாயிருக்கு. பல்வேறு காரணங்களை கூறி ரத்தாக செஞ்சிருக்கு. அதனால பார்த்தோம்னா திமுக தரப்புல அதிமுக தரப்புல இருந்து ஆள் கடத்த எடுத்தால் மட்டுமே திமுக வெற்றி பெற முடியுங்கிற சூழ்நிலை இருக்குது. அதாவது பார்த்தோம்னா இது ஒரு சமநிலையில தான் இருக்காங்க. 6-6 சமநிலையில தான் இருக்காங்க. அப்ப வந்து திமுக தரப்புல பார்த்தோம்னா ஒருவர் வந்து அதிமுகவில் வந்து கடத்தப்பட்டாலும் தவிர மற்ற ஒருவர் வராமல் இருந்தாலும் மட்டும் தவிர திமுக வெற்றி பெற முடியும். இந்த நிலையில தான் தொடர்ந்து நீடித்து வந்தது. இதனாலதான் வந்து ஒரு 5 முறை வந்து தேர்தலாக ரத்தாகி இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா அதிமுக சேர்ந்த திமுக வந்து நான் துணைத் தலைவருக்கான தேர்தலில் போட்டிடுறேன், தேர்தல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனு அடிப்படையில் தான் வந்து இன்று வந்து நீங்க தேர்தல் நடத்தலாம். தேர்தல் நடத்தின பிறகு அந்த தேர்தல் நீங்க யாரு இங்க வாக்களிச்சிருக்காங்க நீதிமன்றத்துல ஒரு சீலிட்ட கவர்ல வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும். அந்த நீதிமன்றம் மூலமா தான் நாங்கள் வந்து யார் வெற்றி பெற்றிருக்காங்க என்பது வந்து அறிவிக்கப்படும் என்று சொல்லிட்டாங்க. இந்த நிலையில தான் பார்த்தோம்னா இன்று பார்த்தோம்னா அந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், எடப்பாடி அணியை சேர்ந்த விஜயபாஸ்கர் கூட வந்து திருவிக்காவும் வந்ததாக சொல்லப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடந்தூர் வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப பார்த்தோம்னா அவர் வந்து கடத்தப்பட்டதாக மர்ம நபர்கள் வந்து கல்வி தாக்கி கண்ணாடியை உடைச்சு அவர் கடத்தப்பட்டதாக கூறி அங்கே உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா எடப்பாடி அணி சேர்ந்த அதிமுகவினர் வந்து இங்க வந்து திரும்ப வந்து இது போன்ற அதிமுகவில் துணைத் தலைவர் தேர்தலுக்கான போட்டியாளர் வந்து கடத்தப்பட்டிருக்காங்க. இதனால இந்த தேர்தலை வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. எனவே இதை பார்த்தோம்னா நம்ம துணைத் தலைவர் தேர்தல் இல்லாதனால தேர்தலை வந்து மாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை மனு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் வந்து திமுக மீட்டு தர வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிகள் வந்து தேர்தல் நடத்த அலுவலர் வந்து கோரிக்கை மனு கொடுத்து வராங்க. இந்த நிலையில தான் இது போன்ற ஒரு பதட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது பார்த்தோம்னா அதிமுக சேர்ந்த எடப்பாடி அணி சேர்ந்த அதிமுக சேர்ந்த நபர்களும் திமுக சேர்ந்த நபர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பார்த்தோம்னா இருவரும் ஒரே நேரத்தில் வந்து வாசல் கேட் முன்பு நின்று கொண்டு இது மாதிரி இருவரும் ஒருவரே தாக்கி கொண்டனர். அதாவது பார்த்தோம்னா செருப்பு, கல்வீச்சு தவிர செருப்பு உள்ளிட்ட பல் இருக்கும் பொருளை எடுத்து தாக்கி கொண்டனர். சூர்யா, கோவிந்த், நம்ம செய்தியை பார்க்கும்போது இந்த தேர்தலில் ஏற்கனவே பலமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா பார்க்குறோம். பலமுறை ரத்து செய்யப்படுறதுக்கான காரணம் என்ன? இதே மாதிரி மோதல் போக்கு அப்பவும் நீடித்ததா? சூர்யா, அதாவது பார்த்தோம்னா இது வந்து 2019 அப்புறம் வந்து இந்த தேர்தல் வந்து அவர் அதிமுக சார்பில் வந்து முத்துக்குமார் வந்து போட்டிட்டாரு கிருஷ்ணா சட்டமன்ற தொகுதியில வந்து. அதுக்கப்புறம் அவருக்கு தோல்வியை தலைவனாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கவுன்சிலர் நடைபெற்றது. அதுல திமுக தரப்புல வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனா அப்போ வந்து பார்த்தோம்னா அதிமுக தரப்புல 8 பேரும், திமுக தரப்புல 4 பேர் தான் இருந்தாங்க. ஆனா திமுக தரப்புல திரும்ப அதிமுகவில் வந்து 2 பேர் வந்து திமுக தாகிட்டாங்க. அப்ப சமநிலையில இருந்ததுனால அந்த தேர்தலில் திமுகவுக்கான பலம் குறைவாக இருந்தனாலவே தொடர்ந்து வந்து இந்த தேர்தல் நடத்தாமலே இழுத்து கொண்டே போயிட்டு இருந்தது. அந்த நிலையில பார்த்தா அதிமுக தரப்புல பார்த்தோம்னா இவர் திருவிக்கா அவர்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுறாரு. நீதிமன்றம் நாடி இது மாதிரி எங்களுக்கு வந்து வேண்டும் தேர்தல் நடத்தும் சொல்லி கேட்கறாங்க. இந்த நிலையில தான் திருவிக்கா அவர்களை கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில வந்து இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. சூர்யா, கோவிந்த், தொடர்ந்து திமுகவினரும் அதிமுகவினரும் அங்கே குவிகிற காட்சிகள் நம்ம பார்க்குறோம். மேற்கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கை காவல்துறை என்ன எடுத்திருக்காங்க? சூர்யாவை பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பிரதான வந்து மாவட்ட நுழைவாயில் அருகே பார்த்தோம்னா இப்ப இன்னும் தொடர்ந்து தற்போது வரை வந்து ஒரு
500க்கு மேற்பட்டவர் வந்து திமுக, எடப்பாடி அணியை சேர்ந்த அதிமுக இருந்து வராங்க. காவல்துறைன்னு பார்த்தோம்னா ஒரு 500க்கு மேற்பட்டவர் இருந்து வராங்க. இந்த நிலையில வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் வந்து இருதரப்போடு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு தொடர்ந்து வருகிறாரு. ஆனா இதுல பார்த்தோம்னா இந்த பிரதான சாலையா இருக்கிறதுனால வந்து சற்று போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சூர்யா. தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி கோவிந்த்.